உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு 12/7/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் வாசகங்கள் நமது கிறிஸ்தவ வாழ்வு 30, 60, 100 மடங்கு பலன் தரும் விதையை போன்று அமைய வேண்டும் என்று கூறுகிறது. நம்மில் விதையாக விழும் இறைவார்த்தை நமது உள்ளமெனும் தோட்டத்தில் பக்குவப்பட்டு நமக்கு நற்பயனை தருகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் வானத்திலிருந்து பெய்யும் மழை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மண்ணில் உள்ள செடி கொடிகளை வளமாக்கி உண்ண உணவை தருகிறது. அவ்வாறே கடவுளின் வார்த்தையும் நமக்கு பயனளித்து கொண்டே இருக்கிறது என்கிறார் இறைவாக்கினர் எசாயா. இரண்டாம் வாசகத்தில் எதிர்காலத்தில் நாம் பெறப்போகும் மாட்சியோடு ஒப்பிடும்போது நம் துன்பங்கள் பெரியதே இல்லை என்று கூறுகிறார் தூய பவுலடியார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்கிறார் இயேசு. கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டுள்ளார். அதுபோன்று நாமும் பிறருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 10 முதல் 11 முடிய. முதல் வாசக முன்னுரை. வானத்திலிருந்து பெய்யும் மழை பூமியை நனைத்து செடி கொடிகளை வளர செய்து மண்ணில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவளித்து பாதுகாக்கிறது. அவ்வாறே கடவுளும் தம் வார்த்தையால் இவ்வுலகை படைத்து பாதுகாத்து பராமரித்து நாம் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ வழி செய்கின்றார். வானத்தில் இருந்து மழையை பொழிய செய்பவரும் நம்மை நலன்களால் நிரப்புபவரும் கடவுளே என்று கூறும் எசாயா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. படைப்பு அனைத்துமே கடவுளின் மக்களாகிய நாம் பெறப்போகும் மாட்சியை காணும் பொருட்டு ஆவலோடு காத்திருக்கின்றது. இவ்வுலகில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அவர் தரும் மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவையே. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையை பெற காத்திருக்கின்றோம் என்று கூறும் ரோமையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 1 முதல் 23 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. அகில உலகையும் படைத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் மோசையை போன்று இறைவாக்கினர்களைப் போன்று மக்களை வழிநடத்தும் நல்லாயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் பாதையில் வழிநடத்த அழைக்கும் அன்பு இறைவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் ஆட்சியாளர்கள் ஆடம்பரம் அதிகாரத்தின் அடையாளமாக விளங்காமல் நீதி நேர்மையுடன் மக்களை மதித்து மக்கள் பணியாற்றும் நல்ல தலைவர்களாய் நாட்டை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் குழந்தைகள் மற்றும் இளையோர்களை உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் இறை ஞானமும் நல்லறிவும் கொண்டு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் பெற்றோர் பெரியோர்களின் வழிகாட்டுதலை பெற்று ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும் என்றும்
நல்ல வேலை வாய்ப்பும் முறிவுபடா திருமண வாழ்வை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமும் கருணையும் நிறைந்த அன்பு இறைவா, நாங்கள் கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்கி 30, 60, 100 மடங்கு பலந்தரும்படி எங்கள் சொல்லாலும் செயலாலும் இறைவனையும் அண்டை அயலாரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காத்து வழி நடத்தும் அன்பு இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.